السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. முக்மீனாக பிறந்த ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைப்பது கட்டாய கடமையாகும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்திருந்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை காட்டிலும் நான் உங்களை தான் அதிகமாக நேசிக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், யா உமரே, நீ உன்னுடைய உயிரை விடவும் என்னை அதிகமாக நேசிக்காதவரை நீ பரிபூர்ணமான முக்மீனாக ஆக முடியாது என்று சொல்லவே சற்றும் தாமதிக்காமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் தான் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்பதாக சொன்னார்கள். பொதுவாக ஒரு மனிதன் மற்றொரு மனிதரை பிரியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒன்று நெருங்கிய உறவு முறை, 2வது அழகு, 3வது பரிபூரணத்தன்மை, 4வது உபகாரம். முதலாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நெருங்கிய உறவு முறை. இந்த உலகத்திலேயே நமது தாய், தந்தை, பிள்ளை, ஏன் நம் உயிரை விட நாம் அதிகமாக பிரியப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால்தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி அவர்கள் முக்மீன்களுக்கு தங்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய மனைவிமார்கள் முக்மீன்களுக்கு தாய்மார்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது எப்போது நமக்கு நபி அவர்களுடைய மனைவிமார்கள் தாய்மார்களாக ஆகிவிட்டார்களோ அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்தையுடைய ஸ்தானத்திலே ஆகிவிடுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் தாய் தந்தையை விட மிகவும் நெருங்கிய உறவு முறையாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு ஈமான் கிடைப்பதற்கு காரணமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அடுத்தபடியாக அழகு. ஒரு மனிதர் அழகாக இருந்தார் என்று சொன்னால் இயல்பாகவே நமக்கு அவர் மீது பிரியம் ஏற்படும். அப்பொழுது இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகு எந்த ஒருவரும் கிடையாது. இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் மக்களிலே பார்த்தேன், உயரத்தை கவனித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக்க அழகானவர் யாருமே கிடையாது. நபி அவர்களுடைய முகத்தை விட எந்த ஒரு முகமும் அழகானதாக இருக்கவில்லை. நபி அவர்களுடைய மேனியில் இருந்து வரக்கூடிய நறுமணம் உயர்தர நறுமணமாக இருந்தது. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்தேன், பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன். இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிக அழகானவராக தென்பட்டார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஊசி ஒன்றை துளைத்து விட்டார்கள்.
அப்பொழுது அந்நேரத்தில் நபி அவர்கள் அறைக்குள் வருகின்றார்கள். அவருடைய பிரகாசத்தின் காரணமாக அந்த ஊசி மின்னுகிறது. உடனே ஆயிஷா அம்மையார் அவர்கள் சிரித்து விட்டார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை நேசிக்க இரண்டாவது விஷயம் அழகு. மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பரிபூரணத்தன்மை. இந்த பரிபூரணத்தன்மையை நாம் பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்தில் பரிபூரணமான எந்த மனிதரும் கிடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தை பிளந்து ஜம்சம் நீரால் கழுகப்பட்டு அதில் ஈமானையும் ஹிக்மத்தையும் புகுத்தப்பட்டது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக ஷாம் நாட்டிற்கு பயணம் புறப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு பாதிரி, கிறிஸ்தவ துறவி அறிஞர் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்ப்பதற்காக வேண்டி வெளியே வராங்க. இதுவரைக்கும் அவங்க இதற்காக வேண்டி வெளியே வராதவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வெளியே வந்திருக்காங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு சொல்றாங்க, இவர் தான் பின்னாடியே தீர்க்கதரிசி ஆகுவாரு அப்படின்றாங்க. மேலும் அவங்க வந்து வியாபார கூட்டத்திலாம் அவர் உணவு அளிக்கிறாரு. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு போயிட்டு திரும்ப வராங்க. மேகங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு நிழலிட்டு வருது. அப்புறம் அந்த வியாபார கூட்டவங்க எல்லாம் ஒரு மரத்தடிக்கிற நிழல்ல உட்கார்ந்துருக்காங்க. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்களோ அப்ப அந்த மரங்களோட நிழல்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து முன்னோக்குது. அப்ப அந்த பாதிரி சொன்னார், இவர்தான் இப்ப மரங்கள் இது போன்ற நபிமார்களுக்குத்தான் வழிபடும் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை நேசிப்பதற்கு மூன்றாவது காரணம் பரிபூரணத்தன்மை. நான்காவது உபகாரம். ஒரு மனிதர் எந்த அளவுக்கு பேருபகாரியாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் அடிமையாக இருப்பார்கள். இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த நமக்கு ஒரு மனிதருக்கு 3 நேரத்துல பிறருடைய உபகாரம் தேவைப்படும். ஒண்ணு இந்த உலகத்துல, 2வது கபூர்ல, நாளைக்கு மறுமையில. இந்த 3 உபகாரத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல நம்முடைய ஈமான் கிடைப்பதற்கு அவங்கதான் காரணம். கபூர்லையும் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலாக நபி அவர்கள் தான் இருக்கிறாங்க. நாளைக்கு மறுமையில நமக்கு சிபாரிசு செய்ய இருக்கிறாங்க. அப்ப இந்த 3 உபகாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருந்தாங்க, அதுக்கு நம்ம சில சஹாபாக்களுடைய நிகழ்வுகளை நம்ம பார்ப்போம்.